சந்நிதியில் சரணடைந்தேன். உன் முன்னிலையில் தாழ்பணிந்தேன். உந்தன் பலியினில் கலந்திட நான் வந்தேன். அந்த பலியின் நிறைவு நான் அடைவேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். வாழ்வும் வழியும் ஒளியும் நீரே என்றுரைத்தீர். எந்தன் வாழ்வும் வழியும் ஒளியும் நீரே என்றுரைத்தீர். அந்த வழியில் நான் சென்று வாழ்வின் நிறை காண உன் பீடம் நான் வந்தேன். அந்த வழியில் நான் சென்று வாழ்வின் நிறை காண உன் பீடம் நான் வந்தேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். உன் முன்னிலையில் தாழ்பணிந்தேன். உந்தன் பலியினில் கலந்திட நான் வந்தேன். அந்த பலியின் நிறைவு நான் அடைவேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைமகன் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் எங்களுக்கு ஒரு புதிய நாளை தந்து தன்னுடைய அன்பையும் பராமரிப்பையும் எங்களுடைய மரியன்னை வழியாக காட்டுவதற்காக ஆண்டவர் இயேசு எங்களை அழைத்திருக்கின்றார். மரியன்னையுடைய தூய்மை மிகு இதயத்துக்கு விழா எடுக்கும் நாங்கள் அந்த அன்னை கொண்டிருந்த மனநிலையிலே நாங்களும் ஆண்டவருக்கு முற்றிலும் எங்களை கையளித்து எங்களுடைய சொல் செயல் சிந்தனைகள் அனைத்தையும் ஆண்டவருக்கு ஏற்றால் போல் அமைத்து கொள்ள அவரது அருளையும் இரக்கத்தையும் வேண்டி இப்பலியிலே மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாங்கள் தகுதி வரும் பொருட்டு எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்முறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, பெண்களும் அருளால் நிரம்ப பெற்ற புனித கன்னிமரியாவை எங்கள் மீட்பராகியும் திருமகனின் அன்னையாக தேர்ந்தெடுத்தீரே. இவ்வாறு அவருடைய திருப்பெயரை வணங்கும் நாங்கள் இம்மையில் தீமையிலே இருந்து விடுதலை பெறவும் அவரோடு நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன்.
இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். என் மக்களின் வழிமரபினர் பிற இனத்தாரிடையும் அவர்கள் வழித்தோன்றல்கள் மக்களினங்கள் நடுவிலும் புகழ் அடைவார்கள். அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரில் ஆசி பெற்ற வழிமரபினர் என ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். என் கடவுளின் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும் நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நிலம் முளைகளை துளிர்க்கச் செய்வது போன்றும் தோட்டம் விதைகளை முளைக்கச் செய்வது போன்றும் ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளிர்த்தெழச் செய்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலுரைக்கு பல்லவியாக. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது. ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்பில் களிப்படைகின்றேன். வலியோரின் வில்கள் உடைபடுகின்றன. தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர். நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர். பசியுடன் இருந்தோர் பசி தீர்ந்தாராகியுள்ளனர். மெலடி 7 பெற்றெடுத்துள்ளார். பல புதல்வரை பெற்றவளோ தனியலாகின்றாள். ஆண்டவர் கொள்கிறார், உயிரும் தருகின்றார். பாதாளத்தில் தள்ளுகிறார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகின்றார், செல்வராக்குகின்றார். தாழ்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். புழுதியில் நின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார். குப்பை நின்று வறியவரை தூக்கி விடுகின்றார். உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார். மாண்புரு அரியணையை அவர்களுக்கு உரிமையாக்குகின்றார். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 41 முதல் 52 வரை. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட ஜெருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்ததும் அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினார்கள். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்கள் இடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டே ஜெருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர்
போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோர் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்போது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்தார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மரியாவின் மாசற்ற இருதயமே எங்கள் இரட்சணியமாயிரும். மரியாள் தன்னுடைய தூய்மையான இதயத்தின் பொருட்டு எங்கள் அனைவருடைய மீட்புக்காகவும் ஈடேற்றத்திற்காகவும் பரிந்து பேசுகின்ற அன்னையாக இருக்கின்றாள். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. மரியாளுடைய இந்த தூய்மை மிகு இதயம் எங்களுடைய வாழ்விலே தாக்கத்தை செலுத்த வேண்டும் என்று சொன்னால், அவளுடைய வாழ்வும் பணியும் எங்களுடைய வாழ்விலும் தாக்கத்தை செலுத்த வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் எங்களை முற்றுமுழுதாக ஆண்டவரது சொல்லுக்கும் கட்டளைகளுக்கும் அடிமையாக்கி கொள்ள வேண்டும். எங்களுடைய அனைத்து ஆசை அபிலாசைகளையும் துறந்து ஆண்டவரிடம் எங்களை சரணாகதியாக்க வேண்டும். ஆகவேதான் ஆண்டவரும் அன்னையினுடைய தூய இதயத்தை இந்த உலகுக்கு பலர் வழியாகவும் பல முகங்களூடாக வெளிப்படுத்தி இருந்தார். அன்னை தனக்காக வாழவில்லை. இது அவளுடைய தூய்மை மிகு இதயத்தை எமக்கு காட்டுகின்றது. அன்னையினுடைய தூய்மை மிகு இதயம் அவளுடைய சொல் செயல் சிந்தனைகள் அனைத்தும் அவளுடைய இதயத்திலிருந்து வந்த செயற்பாடுகள் மூலமாகவும் வார்த்தைகள் மூலமாகவும் அவள் இயேசுவோடு வாழ்ந்த காலத்திலே பயணித்த அவளது செயற்பாடுகள் மூலமாகவும் வெளிவருவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்னையினுடைய வாழ்க்கையை நாங்கள் ஓடுகின்ற நீரோடைக்கு ஒப்பிட முடியும். ஓடும் நீரோடை அது உயிராற்றல் மிக்கது, உயிர் துடிப்பு கொண்டது, உயிரோட்டமானது. ஓடும் நீரோடை எப்போதும் நிற்காது. அது தனது பாதையில் சீராக ஓடிக்கொண்டே இருக்கும். அன்னையினுடைய இதயமும் ஆண்டவரிடம் பெற்றுக்கொண்ட அந்த அழைப்பை ஏற்று, இதோ உமது அடிமை என்று சொல்லி ஆண்டவருடைய விருப்பத்துக்கு ஏற்றால் போல் தன்னுடைய ஓட்டத்தை அது ஆரம்பிக்கின்றது. ஓடும் நீரோடையை நாங்கள் பார்க்கின்றோம். அது எந்தவித சலசலப்புமின்றி அமைதியாக தனது பாதையில் ஓடும். அன்னையும் அனைத்து விடயங்களையும் அமைதியாக தன்னுடைய இதயத்தில் பொதித்து வைத்தவளாக ஆண்டவரது சித்தத்தை நோக்கி, மீட்பை நோக்கி, மீட்பு திட்டத்தை நோக்கி அமைதியாக தன்னை தாழ்த்தி அவள் ஓடிக்கொண்டிருந்தாள். இதனால் அன்னையுடைய இதயம் உயர்த்தப்படுகின்றது. இரண்டாவதாக, ஓடும் நீர் எப்போதுமே நாற்றம் எடுக்காது, அது தூய்மையாக இருக்கும். அன்னையுடைய இதயம் ஓடிக்கொண்டிருக்கும் ஆற்றல் கொண்டதால் அது தூய்மையானது. அது தூய்மையாக இருந்தது.
எங்களுடைய மீட்புக்காக ஆண்டவர் இயேசுவை அது பக்கபலமாக ஆண்டவர் இயேசுவுக்கு பக்கபலமாக நின்று ஒரு துணை இணைப்பாளராகவும் துணை மீட்பராகவும் ஆண்டவரோடு இருந்து அந்த இதயம் ஓடிக்கொண்டிருந்தது. அது தூய்மையாக இருந்தது. அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளுடைய இதயம் இந்த நீரோடை போல் இருந்தது. ஏனென்று சொன்னால், இந்த நீரோடையிலே ஓடுகின்ற நீர்கள் அது குடிக்கக்கூடியதாகவும் நீர்வாழ் உயிரினங்கள் வாழக்கூடியதாகவும் அதன் அருகே இருக்கின்ற நீரை பெற்றுக்கொள்ளுகின்ற தாவரங்கள் நன்றாக வளர்ந்து பலன் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஆகவே அன்னையோடு பயணித்தவர்கள் அங்கே அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். அவர்கள் கடவுளுடைய பாதையிலே அழைத்து வரப்பட்டார்கள். அவர்கள் அன்னைக்கு பின்னர் அவர்கள் ஆண்டவர் இயேசுவை போலும் அன்னையைப் போலும் பலன் கொடுக்கின்றவர்களாக மாறினார்கள். ஆகவே அன்னையினுடைய இதயம் அது ஒரு பலன் கொடுக்கின்ற இதயமாக, செல்கின்ற இடமெல்லாம் நன்மையை செய்கின்ற இதயமாக அது இருந்தது. அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக இந்த நீரோடை தான் செல்லுகின்ற இடத்தை சென்றடையும் வரை அது எந்தவித குழப்பமுமின்றி அந்த இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும். அன்னை வருகின்ற சவால்களை எல்லாம் தாங்கிக் கொண்டவளாக அவள் கடவுள் என்ற அந்த இலக்கை சென்றடையும் வரை அவள் தன்னுடைய நோக்கத்திலும் சிந்தனையிலும் இருந்து மாறவில்லை. எவ்வாறு அந்த நீரோடை அல்லது ஆற்று நீர் கடலை சென்று அடைந்து அங்கே கடலுள்ளே அது கரைந்து கடலாக மாறுகின்றதோ அவ்விதமாக அன்னையும் கடவுளுடைய அந்த அருளை நோக்கி ஓடி சென்றாள். கடவுள் என்ற அந்த அன்பு கடலோனை நோக்கி ஓடி சென்றால் அந்த அன்பு கடலில் இறுதியில் அவளும் கலந்து கடவுளோடு அவள் ஒன்றித்திருந்தாள். நாங்களும் அன்னை மரியாளை போன்று ஆண்டவர் இயேசு காட்டிய வழியில் அந்த மீட்பை நோக்கி ஓடி கடவுளை அடைந்து அங்கே நாங்கள் கடவுளோடு மகிழ்ந்திருக்க அழைக்கப்படுகின்றோம். அன்னையினுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற போது அன்னை எங்களுடைய மீட்புக்காக இயேசுவினுடைய பணிக்காக அவள் எப்போதும் விழிப்பாக இருந்தாள். எவ்வாறு என்று சொன்னால், யூத சட்டத்தின்படி 12 வயதை ஒரு மகன் அடைகின்ற போது அவன் சட்டத்தின் மகனாக மாறுகின்றான். ஆகவேதான் வளமையாக தாயும் தகப்பனுமாக சென்றவர்கள் முதன்முறையாக இயேசு 12 வயதை அடைகின்ற போது இயேசுவையும் அங்கே அழைத்து கொண்டு செல்கின்றார்கள். ஆகவேதான் அவர்களுக்கு இயேசு காட்டிய அந்த அனுபவம் முதல் இருக்கவில்லை. அதனால்தான் அவர்கள் இயேசு தங்களோடு இருப்பார் என நினைத்து விட்டு சென்றார்கள். இயேசு அங்கே சென்றபோது அங்கே மறைநூல் அறிஞர்களோடு அவர் உரையாடுவது எதற்காக என்று சொன்னால், எவரெல்லாம் புதிதாக அங்கே வருகின்றார்களோ அவர்களோடு மறைநூல் அறிஞர்கள் தங்களுடைய சட்டங்களையும் தங்களுடைய வாழ்க்கை விழுமியங்களையும் பற்றி பேசுவது வழக்கம். ஆகவேதான் இயேசு அங்கே இருந்தார். அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவுக்கு செய்ய வேண்டிய செயற்பாடுகளை கடமைகளை செய்வதில் அவள் உறுதியாக இருந்தாள், விழிப்பாக இருந்தாள். அன்னை மரியாளின் இந்த உயிரோட்டம் என்ற பண்பை நாங்கள் பார்க்கின்ற போது இயேசுவின் வாழ்க்கையிலே அவருடைய வாழ்வும் பணியும் உயிரோட்டமாக இருந்தது. மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் அது அவ்வாறு தான் இருந்தது. ஆகவேதான் கானாவூர் திருமணத்தில் அவர்களுடைய அந்த நிலைமையை கண்டு பரிதாப நிலையை கண்டு அவர்களுக்காக ஆண்டவர் இயேசுவிடம் பரிந்து பேசுகின்றாள். ஆகவே இந்த நீரோடியை போன்று வாழ்ந்த அன்னை மரியாள் அவள் எப்போதும் உயிரோட்டம் உள்ளவளாக உயிர் துடிப்புள்ளவளாக இருந்தாள். அவளுடைய இதயம் மற்றவர்களுக்கு சேவை செய்வதில் பணி செய்வதில் உயிர் துடிப்புள்ளதாக இருந்தது. மற்றவர்களை ஆண்டவரிடம் அழைத்து செல்லும் ஒரு ஊடகமாக இருந்தது. இறுதியாக ஆண்டவர் இயேசுவின் மீட்பு திட்டத்திலே துணை இணைப்பாளராக துணை மீட்பராக மாறும் அளவுக்கு அவருடைய வாழ்க்கை பரிசுத்தமாக அமைந்தது. ஆகவேதான் இன்று திரு அவை அன்னை மரியாளுடைய தூய இதயத்தை நினைந்து கடவுளுக்கு நன்றி கூறி அவளுடைய இதயத்தை போன்று எங்களுடைய இதயங்களும் மாற அழைத்து நிற்கின்றது. ஆகவே தொடர்கின்ற இப்பலியிலே அன்னையின் பரிந்து பேசுதலால் நாங்கள் அன்னையின் பிள்ளைகளாக வாழ வரம் கேட்டு மன்றாடுவோம். எழுந்து நின்றவர்களாக எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் எடுத்து கூறி மன்றாடுவோம். என்னை பெயர் சொல்லி வாழ அழைத்து நிற்கின்ற அன்பின் தகப்பனே, மீண்டும் புதியொரு நாளை தந்து எம்மை வாழ அழைத்து நிற்கின்ற உமது கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்தும்
உம் அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான இறைவனே, இறைவனின் வார்த்தையை தன் உள்ளத்திலே இருத்தி அதையே சிந்தித்தவளாக விளங்குகின்ற மாசற்ற திரிதத்தை உடையவளான அன்னை மரியாவைப் போல அவரின் பிள்ளைகளாகிய நாமும் வாழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தி வருகின்ற தேவனே, இன்னும் போதை பாவனைக்கு அடிமையாகி வாழ்கின்ற இளம் சமுதாயத்துக்காக, இன்னும் இதற்கு அடிமையாகி இருக்கும் குடும்பத் தலைவர்களுக்காகவும் அவர்களை நீரே பொறுப்படுத்தி வழிநடத்தியல் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வல்லமையும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவர் இயேசுனுடைய நாமத்தால் கேட்பதையெல்லாம் எங்களுடைய பரலோக தந்தை எங்களுக்கு தருவார் என்று நாங்கள் கற்பிக்க கேட்டிருக்கின்றோம். எங்களுடைய வாழ்விலே நடக்கின்ற அனைத்து விடயங்களையும் அறிகின்ற ஆண்டவர், எங்களுக்கு தக்க தருணத்திலே கை கொடுக்க ஆவலாக இருக்கின்ற ஆண்டவர், நாங்கள் கேட்டு சமர்ப்பித்த இந்த மன்றாட்டுக்களை அவர் தருவார் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய தனிப்பட்ட வேண்டுதல்களையும் அவர் ஏற்றுக்கொள்வார், எங்களுக்கு தருவார். ஆகவே அவரிடம் முறுக்கமாக மன்றாடுவோம். கொடைகளின் நூற்றும் இருப்பிடமான ஆண்டவரே, இந்த வரங்களை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்தள்ள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இதயம் மகிழ்ந்து அளிக்கும் பலியை இறைவாயே தேடுவாய். நான் பலியின் பொருளை உணர்ந்து வாழ என்னையே மாற்றிடுவாய். இதயம் மகிழ்ந்து அளிக்கும் பலியை இறைவாயே தேடுவாய். நான் பலியின் பொருளை உணர்ந்து வாழ என்னையே மாற்றிடுவாய். பொன்னையோ பொருளையோ இறைவா நீ கேட்கவில்லை. தினமென்னையே பிறர்க்கென அளிக்க வேண்டுகின்றாய். பொன்னையோ பொருளையோ இறைவா நீ கேட்கவில்லை. தினமென்னையே பிறர்க்கென அளிக்க வேண்டுகின்றாய். என் நலம் தவிர்த்து நான் பணிகள் செய்திடுவேன். என் நலம் தவிர்த்து நான் பணிகள் செய்திடுவேன். என்னையே ஏற்று பலியாக மாற்று. என்னையே ஏற்று பலியாக மாற்று. இதயம் மகிழ்ந்து அளிக்கும் பலியை இறைவாயே தேடுவாய். நான் பலியின் பொருளை உணர்ந்து வாழ என்னையே மாற்றிடுவாய். ஏழைகள் வாழ்விலே தினந்தினம் துயரமே என்று அழுதிடும் விழிகளில் நிறைந்த சோகமே. ஏழைகள் வாழ்விலே தினந்தினம் துயரமே என்று அழுதிடும் விழிகளில் நிறைந்த சோகமே.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரும் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் உமது நன்மைக்காகவும் திரு அருளின் நலனுக்காகவும் உமது கையில் திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு அணிக்கும் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். இவ்வாறு தூயாவியாரின் ஒளியால் நிரம்ப பெற்ற எங்கள் இதயங்கள் என்றும் கன்னியான புனித கன்னிமரியாவின் வேண்டுதலால் உம் திருமகன் கிறிஸ்துவில் என்றும் பற்றுக்கொள்ள அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவது மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் காலமும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறையஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாகிய ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமாக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னாட் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயாகிய புனித மரியா, அவருடைய கணவராகிய புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே உமக்கு கொண்டவர்களாக இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவரோடு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பேரிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பேரிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும்.
சொன்னால் போதுமே. என் உள்ளம் குணமாகும், உன்னில்லமாகும், நீ வந்து என்னையாள நினைவெல்லாம் பூவாகும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. இருள் மூடும் என் நெஞ்சில் விடிகாலை பொழுதாகி பூவாளம் நீ இசைப்பாய். ஒரு பொன்காலை நீ அமைப்பாய். இருள் மூடும் என் நெஞ்சில் விடிகாலை பொழுதாகி பூவாளம் நீ இசைப்பாய். ஒரு பொன்காலை நீ அமைப்பாய். அந்த அழகான நேரத்தில் ஆத்மாவின் ராகங்கள் அலையாக அணிவகுக்கும். நெஞ்சில் உனையேக்க உள்ளம் திறக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. என் உள்ளம் குணமாகும், உன்னில்லமாகும், நீ வந்து என்னையாள நினைவெல்லாம் பூவாகும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. கலங்காத விழி இல்லை, பிரியாத உறவில்லை, எல்லோர்க்கும் நீ தஞ்சமே. இயேசு என்னாலும் நீ சொந்தமே. கலங்காத விழி இல்லை, பிரியாத உறவில்லை, எல்லோர்க்கும் நீ தஞ்சமே. இயேசு என்னாலும் நீ சொந்தமே. என்று எது வந்த போதும் என் இதயத்தில் பயமில்லை, உன் வார்த்தை என்னை ஆழ்வதால். அன்பில் உன் வாழ்க்கை அலை பாய்வதால். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. என் உள்ளம் குணமாகும், உன்னில்லமாகும், நீ வந்து என்னையாள நினைவெல்லாம் பூவாகும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஜூபிலி ஆண்டுக்கான செபம். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே, உம் திருமகனும் எங்கள் சகோதரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் உபந்தளித்த நம்பிக்கையும் தூயாவியார் எம் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் உமது அரசின் வருகைக்கான புனித எதிர்நோக்கை எம்மில் மீண்டெழச் செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெறச் செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பையினால் எம்மிடம் மீளத் தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் மாட்சியும் என்றென்று எக்காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாக. ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களை திருவார்த்தையாலும் திருவிருந்தாலும் உறுதிப்படுத்தியுள்ளீர். அதனால் புனித மரியாவின் வழிகாட்டலாலும் பாதுகாவலாலும் கிறிஸ்தவ பெயருக்கு எதிரான அனைத்தையும் விட்டுவிட்டு
அப்பெயருக்கு உகந்தவற்றையே நாங்கள் அடையச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் பிள்ளைகளாக வாழ அமைதியில் சென்று வாருங்கள். அன்னைக்கு கரங்கூவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரங்கூவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் கன்னிமையில் இறைவன் உருவெடுத்தார். அந்த முன்னவனில் அன்னை என திகழ்ந்தார். கன்னிமையில் இறைவன் உருவெடுத்தார். அந்த ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.